முட்டி வந்து இப்ப நீங்க வெறுமையா கல்லு முட்டி கழிச்சு விடுவீங்க, அந்த கல்லு முட்டியில இருந்து வளர்ந்து பானை மட்டும் கட்டலாம். பானை முதல் நாங்கள் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா கெமிக்கல் பாவிச்சோம்னா தேனி நிக்காது. சரியா, கெமிக்கல் பாவனையோ மற்றது டெங்கு நுழம்புக்கு மருந்து அடிக்கிறோமோண்டாலே பிரச்சனை. உண்மையா வடிவா நாங்க யோசிக்கணும். நாங்க எங்களுக்கு என்ன, நாங்க இன்றைக்கு வாழ்றதுக்கு என்ன வேணும்? முதலாவது காத்து வேணும், அடுத்தது நீர் வேணும், அடுத்தது வந்து சாப்பாடு வேணும். இந்த மூண்டையும் தர்றது தாவரம் விளங்குதானே? அந்த மூண்டையும் தர்றது வாழ் வந்து தாவரம். தாவரம் அடுத்தது ஜென்ரேஷன், அதாவது அது பிரீட் ஆகணும்டா பூக்கணும், காய்க்கணும், அதுல இருந்து விதை வரணும், விதை வந்து நிலத்துல விழுந்து திருப்பி தாவரம். பூவுக்கும் மனம் முடிக்கிற வேலையை வந்து செய்யறதா இந்த தேனீக்கள். தேனீக்கள் இல்லையேண்டா நாங்க இல்ல, விளங்குதா உங்களுக்கு? தேனீக்கள் இல்லையேண்டா மகரந்த சேர்க்கை இல்லாட்டி பூ வராது, காய் வராது, பழம் வராது, விதை வராது, மரம் வராது. மரம் இல்லாட்டி காத்து வராது, தண்ணி மழை இருக்காது, தண்ணி வராது, சாப்பாடும் இருக்காது, ஒட்டுமொத்த உலகமே இல்லை. ஆனா இந்த தேனி வந்து வேகமா அழிஞ்சு கொண்டு இருக்கிற உயிரினங்கள்ல உண்டு. சில நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க நாடுகளுக்குள்ள. ஏனென்றா தேனி இல்லாம போய் கொண்டிருக்கிறது. இதுல ரோபோட்டாலேயோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டாலேயோ செய்ய முடியாத ஒரு வேலை என்னன்னா பொலினேஷன், மகரந்த சேர்க்கை. எந்த ரோபோவாலையும் நாங்க செய்ய முடியாத ஒரு விஷயம். அது சரியான, அது மைனூட்டான வேலை. இது தேனி தான் செய்யும். தேனியை காப்பாற்றுற வேலை எல்லா நாடுகளும் செய்யுது. உலக நாடுகள் முழுக்க வேர்ல்டு பேங்க் எல்லாம் பெரிய ஃபண்டுகளை அலோகேட் பண்ணுது. இந்த பீ கீப்பிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை தேனி வளர்ப்ப கூட்டுங்கோ, அதுகளை இதண்ணுங்க. அதுல மிக முக்கியமான விஷயம், நாங்கள் திருப்பி ஆக்களை சொல்றது, வீட்டுல ஒரு முட்டியாவது கட்டி விடுங்க, தேனி வந்து இருந்துருக்கணும். இப்ப இதுல எங்களுக்கு 4 விதமான காட்டு இருக்கு. இப்ப வாடை, சோளகம், கச்சான், கொண்டலண்டு பெரிய 4 இதா இருந்தாலும் 2 காத்து தான் பெரிய காத்து. வாடை காத்தோண்டு சோள காத்தோண்டு இருக்கு. இந்த காத்து இதுல பாத்தீங்கன்னா இதுக்குள்ள காதுக்குள்ள வச்சிங்கன்னா இதை அந்த காத்தோட்டம் தான் இந்த இறைச்சலை கொண்டு வரது. அப்ப அந்த இறைச்சல் என்னண்டா, நீங்க வடக்கு பக்கமாவும் தெற்கு பக்கமாவும் வாய வச்சு கட்டுவீங்களா, காத்து ஊது நல்லா ஊதைக்க தேனீக்களால அந்த வெப்பநிலையை வச்சு கொண்டு இருக்கலாது. நாங்கள் எங்களுக்கு உடம்புல வெப்பநிலை இருக்கல்ல, கோழி முட்டை பொறிக்கிறதுக்கு ஒரு வெப்பநிலை இருக்கல்ல, அதே மாதிரி இந்த தேனியும் உள்ளுக்குள்ள உயிர் வாழ்றதுக்கும் அதுல இந்த முட்டைகள் குடம்பியலா பொறிக்கிறதுக்கும் 35.5 மெயின்டைன் பண்ணி கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா. அது மெயின்டைன் பண்ண முடியாம ஒரு பிரச்சனை எங்க வருமெண்டா, தண்ணி உள்ளுக்குள்ள போய், மற்றது கியூமிலிட்டின்னு சொல்றேன், ஈரப்பதன் உள்ளுக்குள்ள போய், அடுத்தது வந்து காத்துள்ளுக்குள்ள போனா தன் வெப்பநிலையை வந்து சரியா மெயின்டைன் பண்ணல. அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த முட்டியின் வாய்ப்பகுதியை நிலக்குத்துல இருந்து 30 சாய்வா ஒன்று கிழக்கு பக்கமா இல்லாட்டி மேற்கு பக்கமா கட்டணும். கட்டினீங்களா, அதாவது ஒன்று எங்க இப்ப நாங்க எலிய பிடிக்கணும்டா எங்க வைப்போம், எலியோடு பாதையில பொரிய வைக்கிற மாதிரி. இது மரம் பூக்குற மரத்துல, போற மரத்துல, அதாவது பூ மரம் பக்கத்துல எங்க இருக்குமெண்டா அதுக்கு கிட்டவா நிலக்குத்துல இருந்து 30 சாய்வா உள்ளுக்குள்ள காத்து போகாதபடிய பண்ணு. ஏன் நாங்க நிலக்குத்துல இருந்து 30 சாய்வா கட்டுறோம்டா காத்தோட்டத்தை குறைக்கிறோம், அடுத்தது இருட்ட கொடுக்குறோம், வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய. எப்பயுமே வெப்ப காத்து வந்து மேலதான் இருக்கு, வெப்பம் வந்து ஈஸியா மெயின்டைன் பண்ண. இப்படி நீங்க வச்சுட்டீங்கன்னா அது என்னதான் ஹீட்டையும் ப்ரொடியூஸ் பண்ண வெக்க மேலால போய்கொண்டே இருக்கு, அது நிக்காது. இப்ப சரிவா வச்சிங்கன்றாலும் அந்த மெயின்டைன் பண்ண இயலாது அதுகளால. அப்ப அதுக்காண்டிதான் நிலக்குள்ள இருந்து 30 சாய்வா வைக்கிறது. இந்த முட்டிய பூக்குற மரமா உண்டா பார்த்து கட்டினீங்களா, போன வருஷம் எல்லாம் மட்டக்களப்பு அங்காளி பக்கம் எல்லாம் பாகர கதிரவழி அங்காளி எல்லாம் போய் செல்வி கொடுத்துட்டு வந்தது. மிகப்பெரிய அளவுல மாற்றம் நடந்திருக்கு. கட்டாயம் இந்த இடத்துல இதுல தேனி இருக்குதுண்டா, இந்த சூழல்ல வந்து தேனி வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்க இலக்கத்துல இருந்து 30 சாய்வா முதலாவது இன்றைக்கு வந்தது இந்த பிரயோசனம், ஏதாவது ஒரு முட்டி குடம், அலுமினிய குடங்கள், ஓட்டை விழுந்த பானைகள், அது ஒரு பிரச்சனை. ஓட்டை இருந்தா மேல களியா பூசி போட்டு களிமண்ணை பூசி போட்டு நீங்க வைக்கலாம். கட்டிட்டீங்களா வரக்கூடிய வாய்ப்புகள் 80 வாய்ப்புகள் இருக்கு. அது பூக்குற மரமா நிலக்கத்துல இருந்து 30 சாய்வா இதுக்குள்ள வந்து அது இந்த மண் பானையின் மண் மணத்தை எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்டா, அரிசி கைக்குத்தரிசி இருக்குதானே, கைக்குத்தரிசின்ற வடிச்ச கஞ்சிய உள்ளுக்குள்ள ஊத்தி விடுறது. ஊத்தி விட்டீங்களா அதுல வந்து அந்த ஒரு மெழுகுத்தன்மை இருக்கு, அதாவது தவிட்டுல அந்த மெழுகுத்தன்மை இருக்கு, அந்த பசத்தன்மை, அந்த மெழுகுத்தன்மை வந்து இதுல படிஞ்சிருவேன். படிஞ்ச உடனே அந்த தவிட்டு வாசனைக்கு நீங்க கைக்குத்தரிசிய வெளியில கடையில வச்சிருந்தா தேனி வந்து மொய்க்கும். அந்த எண்ணெய் கசிவுக்கும் அந்த இதுக்கும் அது ஒரு வாசனை, அதான் கவர்ந்து இழுக்கிற வாசனை. அப்ப தேனீக்கள் வந்து பார்க்கும், வந்து பார்த்த உடனே இதுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்ற உடனே அந்த இடத்தை விட்டுட்டு, அந்த இடம் தனக்கு டேஞ்சர் ஆயிருக்கு, பிரச்சனையா இருக்குண்டா அந்த இடத்த விட்டு மைக்ரேட் ஆகி இதுக்குள்ள வந்து செட்டில் ஆகணும். அப்ப அதுக்கு பிறகு நாங்க பட்டிக்கல மாத்தலாம். ஏன் நாங்க இதை முட்டிய வச்சுக்கிறேன்டா,
அதுக்கு முதல்ல ஒரு வாழ்விடம் கொடுத்துட்டா பிறகு அதை நாங்க பட்டிகளை மாத்தி ஏன் பட்டிகளை மாத்தணும்டா தேனியை தொடர்ச்சியா வச்சிருக்கிறது தான் பட்டி. ஒரு வடிவா பட்டியை பராமரிப்பீங்களா ஒரு வருஷத்துல 30 கிலோ தேன் எடுக்கலாம். இந்த 2 சூப்பர்களையும் ஃபுல்லா கட்டுமெண்டா 30 கிலோ தேன். நாங்கள் மைக்ரேட் பண்றது அவசாவில கொரோனாவில இருந்து அப்படியே ரப்பர் சீசன்ல இருந்து ஒவ்வொரு இடமா இப்ப தெகிழம்பூ பூக்குறது மற்றது காஞ்சூரை அப்படியான மரங்களுக்கு இப்ப வெண்ணி பகுதியில் இங்கேண்டா நாவல் பெரிய அளவுல நாவல் கிளிசீரியாவிலையும் பூக்கும். கிளிசீரியா நாவல் கலர் பூ இருக்குல்ல அதெல்லாம் சாக்லேட் கலர்ல மற்ற கொக்கோ மற்றது முக்கியமா கோப்பி இதுகள் எல்லாம் சரியான தேனை கொண்டது. இங்கே உங்களுக்கு சீசன் ஆடி அமாவாசை சீசன் தான் இங்க சீசன். ஆனா இதே பதுல சைட் எல்லாம் இப்ப சீசன் உயில மரம் தெரியுமா அந்த விக்ஸ் மரம் சொல்லுவாங்க அந்த மரம் எல்லாம் இப்ப சீசன். அப்ப அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதை பிசினஸா செய்யறதால மைக்ரேட் பண்ணக்கூடிய இதுகள். நீங்க மைக்ரேட் பண்ண முடியாதாக்கள் இதுல இந்த கீழே இருக்கிற பாக்ஸ்ல கை வைக்க கூடாது, தேன் எடுக்க கூடாது. மேலாண் 2லையும் தேன் எடுத்து கொண்டிருந்தீங்களா அது அப்படியே தொடர்ச்சியாவே இருக்கு. இதுல இருக்கிற பழைய வதைகளை பார்த்து வெட்டி குயின் செல் ஃபோம் பண்ண டிவிஷனை போட்டு வச்சிருந்தீங்கன்னா சரி. இது பெரிய விஷயம். இது ஒரு 3 நாள் பெரிய இதுக்குள்ள எப்படி குயினை ப்ரீட் பண்றது, வேலைக்கார நம்பர்ஸ் எப்படி கூட்டுறது, ஆண் தேனீக்களை வராம எப்படி தடுக்கிறது, அதுல வேலைக்கார தேனீக்கள் பொலினேஷன் கூடுற டைம்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்றது, டெம்பரேச்சர்கள் பிரச்சனை என்னது, இந்த இது டிவிஷன் போட்டுன்னு சொல்றது. ஏன் டிவிஷன் போட்டு எல்லாம் பயன்படுது இதுக்குள்ள கணக்க விஷயம் இருக்கு. ஆனா இதுல பேசிக் விஷயம் இது. நாங்க செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் முட்டி கட்டுறது தான். நான் எங்க போனாலும் முதலாவது வேலையை சொல்றது நீங்க முட்டியை கட்டுங்க, அதுக்கு பிறகு யோசிக்கலாம். அநேகமா நிறைய பேர் நேற்று கூட ஒரு கூரையில எடுத்து நாங்க தேனி கூரையில தேனி குத்த போது மோட்டின் அடிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். மோட்டின் அடிச்சுட்டு சின்ன கொண்டுட்டு போயிடலாம். அது செய்யற வேலை பெரிய வேலை. அழிவின் விளிம்பில இருக்கிற ஒரு இனம் இது அழிஞ்சிட்டா நாங்கள் இல்லை. அதை நாங்க யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நாங்க எல்லாருமே விவசாயிகள் இடத்துல கட்டாயம் தேனீகளை காப்பாற்றணும். தேனி இல்லாட்டி விவசாயி இல்லை, எந்த ஒரு உயிரினமும் இல்லை. அதை நாங்க வடிவா யோசிக்கணும். முதலாவது நீங்க இன்றைக்கு பார்த்த விஷயம் இந்த முட்டியை கட்டாயம் போய் செய்யுங்க. எப்படி கட்டணும்னு சொல்லியாச்சு, இலக்கத்துல இருந்து 30 வாசாய்வா கட்டணும்னு சொல்லியாச்சு.